மக்களே, ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பெரிய பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பூரி தாங்க பேக் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நேந்திரப்பழம் சிப்ஸ் தான். குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா போன வீக்லேருந்து மேடம் வந்து லீவில் தான் இருக்காங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வைரல் ஃப்ளூ. இப்போ சின்னவங்க பெரியவங்கன்னு யாருமே பார்க்காம இப்போ நிறைய பேருக்கு வந்திங்கன்னா வைரல் ஃப்ளூ வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கா. காலைல குடிக்கிறதுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கொடுத்து அவளை கொண்டு போய் வேனில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். மார்னிங் மட்டும் ஸ்ட்ரீட் எண்டில் வரும். ஸோ அவளை ட்ராப் பண்ணிவிட்டு ஏதாவது வீட்டுக்கு தேவையான காய் ஏதாவது வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம வீட்டில் டிவி ஆன் பண்ணதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வந்து சிறுகடிக்க ஆசை தான். நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு பிக் ஃபேனு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சமாக செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான். சாம்பார் சாதத்துக்கு நான் அரிசியும் பருப்பும் குக்கரில் தனியாக வேக வச்சுட்டு காய்கறி தனியாக மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தாளித்து மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 2:30க்கு பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணும் வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ அவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு ஈவினிங் போல் அக்கா பொண்ணுக்கு ஸ்ரீநகரில் இருக்க பெருமாள் கோயிலில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பரதநாட்டியம் வந்து டான்ஸ் ஆடுறா. சொன்ன டைமிங் வந்து 5:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும்ட்டுங்க. ஆனால் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா போனதே ஃபஸ்ட்டு 5:30க்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்க வந்து கோவிலுக்கே வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு 6:30க்கு மேலே தான் வந்து பர்ஃபார்மன்ஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டு நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பர்பிள் கலர் பாவாடை சட்டை தான் பார்த்திங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு. அவளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த குட்டீஸோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.